ஓராம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்கள். சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். நல்ல கவனிங்க, சீயோனிலே துயரப்படுகிறவர்களுக்கு சீர்படுத்த. நல்ல கவனிங்க, சீயோனிலே துயரப்படுகிறவர்களுக்கு சீர்படுத்த. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, துயரப்படுகிற உங்களை ஆண்டவர் சீர்படுத்த போறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை. துயரப்படுகிற உங்களை தேவன் சீர்படுத்த போகிறார். வாசிங்க அடுத்தது. இங்க பாருங்க, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக. இப்ப நல்ல கவனிங்க, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை. நல்ல கவனிங்க, சாம்பலுக்கு பதிலாக. அப்படின்னா சாம்பல் எதையெல்லாம் குறிக்கும் அப்படின்னா, துக்கத்தை குறிக்கும், தோல்வியை குறிக்கும், அவமானத்தை குறிக்கும். சாம்பல் எதை குறிக்கும்? துக்கம், தோல்வி, அவமானம். பழைய ஏற்பாட்டு காலத்துல அநேக பரிசுத்தவான்களுக்கு இந்த சாம்பலான வாழ்க்கை நேரிட்டது. யோபு சாம்பலிலே உட்கார்ந்தான். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களால், யோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். கவனிங்க பிரியமானவர்களே, யோபு ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அப்படியானால் சாம்பல் என்பது ஒரு துக்கத்துக்கு அடையாளம், ஒரு தோல்விக்கு அடையாளம், ஒரு அவமானத்துக்கு அடையாளம். இப்ப இந்த யோபு தேவனுக்கு பயந்தவன், நீதிமான், சன்மார்க்கன், பொல்லாப்பிலிருந்து விலகினவன். இவனை போல பூமியிலே நீதிமான் இல்லை என்று யோபு கூறவில்லை, யோபுவை பற்றி தேவன் கூறினார். யோபுவை பற்றி தேவன் கூறினார். ஆனால் இவனுடைய வாழ்க்கையிலே ஏன் சாம்பல், ஏன் இவனுடைய வாழ்க்கையில் அவமானம், ஏன் இவனுடைய வாழ்க்கையில் துக்கம், ஏன் இப்படி நீதிமானுடைய வாழ்க்கையில் தோல்வி, எப்படி தொடர்ச்சியான தோல்வி? அவனுடைய செல்வம் பறிபோனது. அவருடைய பிள்ளைகள் ஒரே நாளிலே 10 பிள்ளைகள் ஒரே நாளிலே மரித்தார்கள். உடலிலே நோய் வந்தது. நீதிமானுக்கு ஏன் இப்படி ஒரு சாம்பல், நீதிமானுக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை என்று நீங்கள் கேட்கலாம். சில நேரங்களிலே தேவனே நம்மை இதன் ஊடாக நம்மை அனுமதிப்பார். அந்த தேவன் நம்மை அனுமதிப்பது தேவநாம மகிமைப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுவதற்காக தேவன் சில நேரங்களிலே நம்மை அந்த ஊடாக நடத்துவார். 10 பிள்ளைகள் ஒரே நாள்ல பறிபோன போது கூட அவன் துதித்துக் கொண்டே இருந்தான். He always praised to God. தேவனை துதித்துக் கொண்டே இருந்தான். சாம்பல் என்றால் தோல்வி, துக்கம், அவமானம். இதை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில சாம்பல் என்கிற நிலையிலிருந்து உங்களை ஆண்டவர் தூக்கி எடுத்து ஜனங்க மத்தியிலும் ஜாதிகள் மத்தியிலும் தேசத்திலையும் உங்களை கத்த வைக்கிறான்னு விரும்புறாங்க.
ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன் ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இந்த சாம்பல்ல உட்கார்ந்து ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறார். பைபிள்ல எஸ்தர் ராணி ஒரு அனாதை, ஒரு ஏழை பின்னணியிலே கொண்ட ஒரு எஸ்தர். ஆனால் பெர்ஷியா நாட்டினுடைய ராணியாக கர்த்தர் அவளை உயர்த்தினார். இப்ப சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது வாசிங்கள் அந்த வசனத்தை, என்ன நிதானமாய் வாசிங்கள். சீயோனிலே துயரப்பட்டவர்களை நல்ல கவனிங்க. துயரப்படுகிற இப்ப பிரசன்ட் துயரப்பட்டு அவமானப்பட்டு தோல்வி துக்கம் உங்க வாழ்க்கையில இந்த அட் பிரசன்ட் இந்த நொடியிலே அது உங்களை ஆளுகை செய்கிறதா, இல்லை அந்த வழியாக நீங்கள் கடந்து போகிறீர்களா, இல்லை அந்த வழியாக நீங்கள் போக வேண்டிய நிர்பந்தங்களோ அல்லது அந்த வழியாக போய்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தின் ஊடாகவோ நீங்கள் இப்பொழுது உங்கள் இந்த நிலையிலே நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சாம்பலுக்கு பதிலாக, இப்போ சொல்லுங்க, சாம்பலுக்கு பதிலாக. அப்படின்னா என்ன சொல்றாரு? இப்போ பழைய பாத்திரம் விற்கிறவங்கள கிராமத்துல வித்துட்டு வருவாங்க பழைய பாத்திரம். அந்த பழைய புதிய பாத்திரத்தை வித்து பழைய பாத்திரத்தை வாங்கிட்டு போவாங்க. நீங்க 4 பழைய பாத்திரத்தை கொடுத்தா பாத்திரக்காரன் உங்களுக்கு என்ன செய்வான்? ஒரு புது பாத்திரம் தரும். ஆனா உங்களுக்கு 4 பாத்திரம் பழைய பாத்திரம் இழந்தது உங்களுக்கு துக்கம் அல்ல, ஒரு புது பாத்திரம் வாங்குனீங்க பாருங்க, அதுதான் சந்தோஷம். ஆமென் அல்லேலூயா. ஆனா நீங்க இழந்தது எவ்வளோ? 4 பாத்திரம். நீங்க பெற்றது எவ்வளோ? ஏன் நீங்க 4 இழக்கும் பொழுது உங்களுக்கு துக்கம் இல்லை, 1 வாங்கும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. அப்படின்னா இந்த 4மே பழைய பாத்திரம், இந்த 4மே உடைஞ்ச பாத்திரம், இந்த 4மே ஓட்ட விட்ட பாத்திரம், இந்த 4மே பயன்படாத பாத்திரம். அதனாலதான் நீங்க இதுக்கு பதிலா புதுசு வாங்குவீங்க. அப்ப நல்ல கவனிங்க, ஒரு பாத்திர கடைக்காரர் உன் பழைய பாத்திரத்தை எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு பதிலாக புது பாத்திரத்தை கொடுக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சாம்பல அவர் வாரிக்கிட்டு உனக்கு சிங்காசனத்தை கொடுக்க போறார். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. இப்போ ஆண்டவர் உன் பழைய எல்லா அவமானத்தையும் தோல்வியையும் உன்னுடைய எல்லா விதமான துக்கத்தையும் இப்போ இன்னைக்கு சொல்றாரு, எல்லாம் என் கையில கொடுங்கன்ற. உன் துக்கத்தை என் கையில கொடு, உன் தோல்வியை என் கையில கொடு, உன் அவமானத்தை என் கையில கொடு, உன் நோயை என்கிட்ட கையில கொடு, உன் பிரச்சனையை என்கிட்ட கொடு, உன் கடன் பிரச்சனையை என் கையில கொடு, உன்னுடைய எல்லா விதமான பயத்தை என் கையில கொடு, எல்லாம் உனக்கு வேண்டாதது விருப்பம் இல்லாதது நீ சந்திக்கிறது பிரச்சனைகள் அத்தனையும் மூட்டை கட்டி எதுவாயிருந்தாலும் வாழ முடியாத சூழ்நிலையில நீ கடந்து போனாலும் மொத்தத்தையும் மூட்டை கட்டி என் கையில கொடு. அதுக்கு பதிலா நான் என்ன கொடுக்கிறேன்னா உனக்கு சிங்காரத்தை கொடுக்கிறேன். கரங்களை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மாற்றிக்கொள்கிறவர் பாத்திரத்தை வாங்கிட்டு புது பாத்திரத்தை கொடுக்கலாம். எல்லாரும் நடைமுறை இது. ஆனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு பழைய கிழிஞ்ச பட்டுப்புடவை வாங்கிட்டு புது புடவையை கொடுக்கலாம். ஆனால் உலகம் பண்டமாற்று முறைக்கு மட்டும்தான் முதலிடம் கொடுக்கிறது. ஆனால் என் தேவன் பண்டமாற்றத்துக்கு அல்ல. உன் பாவம், உன் ஏக்கம், உன் துன்பம், உன் தோல்வி, உன் அவமானம், உன் நோய்கள்,
உன் பிரச்சனைகள், உன் கண்ணீர்கள், உன் போராட்டங்கள், உன்னுடைய சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் அது எல்லாத்தையும் என் கையில கொடுத்துரு. நான் சிங்காசனத்துல உனக்கு வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். நான் உனக்கு ஒரு சிங்காசனத்தை வச்சு உன்னை அதுல அமர வைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வாசிங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். என்னவா? துயரத்துக்கு பதிலா என்னவா? ஆனந்த தைலம். ஆமென். இப்ப சொல்றாரு, சாம்பலை என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு நான் சிங்காசனத்தை கொடுக்கிறேன். சாம்பலை என் கையில கொடுத்துரு, அதுக்கு பதிலா என்ன கொடுக்கிறேன்? சிங்காசனத்தை கொடுக்கிறேன். இப்ப சொல்றாரு, உன்னுடைய துயரத்தை என்கிட்ட கொடுத்துரு, நான் அதுக்கு பதிலா என்ன கொடுக்கிறேன்? ஆனந்தத்தை கொடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நீங்கள் சற்று ஆழமாக, அமைதியாக உள்ளத்திலே நீங்கள் தேவனோடு நீங்கள் பேசுவீர்களானால், இந்த உலகத்திலே பழைய பொருளை கொடுத்து புது பொருளை வாங்கலாம், கிழிந்த புடவையை குடித்து புது புடவை வாங்கலாம், அல்லது தேவையில்லாத பொருட்களை கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம், குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிடலாம். ஆனால் தேவன் இதை காட்டிலும் உன் அவமானத்தை, உன் துக்கத்தை, தோல்வியை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உன் கஷ்டத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீ ஏன் அழுவுற? உன் அழுகை என்கிட்ட குடுன்னு உன் கூட இருக்கிறவங்க யாருமே வாங்க மாட்டாங்க. முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் உன்னை அழ வைப்பாங்களே ஒழிய உன் அழுகைய யாருமே வாங்க மாட்டாங்க. ஆனா என் இயேசுநாதர் கல்வாரி சிலுவையிலே உன்னுடைய அவமானத்தை, உன் கண்ணீரை, உன் துக்கத்தை, உன் பாடுகளை, உன்னுடைய எல்லா தோல்விகளை, அவமானங்களை கல்வாரி சிலுவையிலே நமக்கு உண்டாகும் இந்த அவமானத்தை கூட சேர்த்து அவரே எடுத்துக்கொண்டு நமக்காக பலியாகி அவர் சமாதானத்தையே நமக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை துயரத்துக்கு பதிலாக ஆனந்தம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க துயரத்தோட சர்ச்சைக்கு வந்திருக்கிறீங்க, அழுகையோட வந்திருக்கிறீங்க. உங்க மனதுல சொல்ல முடியாத ஏக்கங்களும் தோல்விகளும் அவமானமும் உங்கள் மனதிலே நிறைந்திருக்கலாம். சிலதை பகிர்ந்து கொள்ளலாம், சிலதை சொல்லலாம், சிலதை வாழ்க்கையிலே சொல்ல முடியாத அவமானங்கள் இன்னும் நமக்குள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அதை உனக்குள்ள வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கும் போதே அதை முழுசா என்கிட்ட கொடுத்துரு. நீ கொடுத்தனாதான் நான் ஆனந்தத்தை கொடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கிறன்னா அவங்கிட்ட போய் ஒரு சாக்லேட் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோயேன், அழுகை என்ன பண்ணிடுவான்? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அழுகை என்ன பண்ணிடுவான்? ஏன்னா அவனுக்கு நீ என்ன கொடுத்துற? அழுகைக்கு பதிலா சாக்லேட் கொடுத்துருக்கிற. அதனால அழுகையை நீ சுமந்துகிட்ட. ஒரு குழந்தை பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு ஒரு பொம்மை கேக்குது, அப்பா கிட்ட கொடுக்கலன்னா அது அழுவும். அதே பொம்மை அந்த கடைக்காரன் கொண்டு வந்து அந்த பையன் கையில கொடுத்துட்டா சிரிச்சுட்டே இருக்கும். ஏன்னா அழுகைய யார் எடுத்துக்கிட்டாரு? கடைக்காரன். பொம்மை அவனுக்கு தேவையானது கொடுத்துட்டாரு, அவனுக்கு தேவையில்லாதது அவர் எடுத்துக்கிட்டாரு. உனக்கு தேவையில்லாதது நீ வச்சுக்காத. உன் தேவையில்லாதது எதுவா இருந்தாலும் இன்னைக்குல இருந்து ஒண்ணு பழகிக்கோ கர்த்தர்கிட்ட. ஆமென், ஆமென். நீ அதை வச்சு சுமக்காத, அவர் சுமக்கிறதுக்கு உன் கூட டெய்லி. ஆமென். அவர் நேற்றும் என்றும் என்றும் எப்பவுமே உன் கூட டிராவல் பண்ற. ஆனா நீ தான் என்ன பண்ண மாட்டேங்கிற? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை. அப்படின்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அவ பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கிறேன். பாரத்தை நான் சுமக்கிறேன், சந்தோஷத்தை நீ சுமந்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது ஒரு பெத்த ஒரு பிள்ளைய ஒரு தாய் சுமந்துகிட்டே போகும், இவர் அப்படியே கூடவே வருவார். 1 கிலோமீட்டர் ஆகும்.
அவர் தான் சுமக்கணும், பஸ்லயும் அவதான் வச்சுக்கணும், கூடையும் அவதான் தூக்கிக்கணும், அது அழுவரையும் அவதான் தூக்கணும், அவ மேல போட்ட குள்ளா விழுந்தா அதையும் அவதான் கட்டிக்கணும், செருப்பு விழுந்துச்சுன்னா அதையும் தேடி பஸ்ல இருந்து இறங்கும் போது காலில் செருப்பு இருக்குதான் தேடும். தாய் கிட்ட இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கிட்ட இல்ல? சில தகப்பனிடத்திலே இல்லை. அவன் பாட்டு இறங்கி முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. இறங்குனாளா இறங்கலையா, கூடை எடுத்துட்டு இறங்கி குழந்தைய தூக்கிட்டு வர்றா. ஆனா கூடையோட அவ விழுந்த உடனே ரோட்லயே போட்டு அடிப்பான். ஆனா எதுக்கு அடிக்கிறோம், ஏன் அடிக்கிறோம், என்ன தப்பு பண்ணி சொல்லல. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, உன்னை கேர் பண்றவர், உன்னை எப்பவுமே உன்னை உள்ளங்கையில வச்சு பார்க்கிறவர், உன்னை என் உள்ளங்கையிலே வச்சிருக்கிறேன்ற. வரைஞ்சி வச்சு போட்டோவை பார்க்கல, உன்னையே வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். வரைஞ்சிருக்கிறேன்னு அர்த்தம் அது இல்லை, அவன் கையிலேயே வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. எங்க போறியோ அப்படியே கூட்டிட்டே போறாரு, உனக்கு தெரியல. நீ ரோட்ல போகும்போது பஸ் ஓரமா இடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டப்புன்னு தூக்கி இப்படி கையில் வச்சுக்குவார், பஸ் போனோன்னே இறக்கி விட்டுருவார். ஆனா உனக்கு தெரியாது, அவர் தூக்கிக்கிட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். நம்ம தைலம்னா எது தெரியுமா குறிக்குது? யூதர்கள் கலாச்சாரத்தின்படி தைலம் சந்தோஷத்திற்கான அடையாளம். என்ன, எதுக்கு அடையாளம்? எதுக்கு அடையாளம்? அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ராஜாவை அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த தைலம் எண்ணெய் பூசப்படும் போது தேசம் சந்தோஷப்படும். நம்ம நாட்டுக்கு ஒரு ராஜா வந்துட்டார், ஒரு தேசம் சந்தோஷப்படும். அதே மாதிரி திருமண விழாக்கள்ல அந்த எண்ணெயை பயன்படுத்துவாங்க. தலையில தடவி காலில் பூசி சந்தோஷப்படுவாங்க. ஏன் தெரியுமா? துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். என்னவா? கல்யாணத்துல ஏன் இதை பயன்படுத்துறாங்கன்னா, நீ இனி தனியாள் இல்லை, துயரப்பட்டவன் இல்லை, இனி நீ ஒரு சந்தோஷமான சந்தோஷம். திருமணம் என்பது சந்தோஷம். பொண்ணும் மாப்பிள்ளையும் கல்யாணத்துல ஃபர்ஸ்ட் நாள் சந்திச்சு தாலி கட்டி மேடையில நிற்கும் போது அவங்க அப்படியே துக்கத்துல வலதுபுறம் இடதுபுறம் பார்த்தா நிக்கிறாங்க, கையை விடவே மாட்டாங்க. கையை இப்படியே மாப்பிள்ளை பிடிச்சிக்கிட்டே இருப்பார், சந்தோஷமா இருப்பாங்க. வரவங்களெல்லாம் சந்தோஷமா பார்ப்பாங்க. இவங்க சொல்லுவாங்க, இவங்க எங்க அத்தை, இவங்க எங்க பாட்டி. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ எதுக்கு இங்க வந்தா? கல்யாணத்துக்கு மட்டும் வரணும், ஆனா வீட்டுக்கு வரக்கூடாது. எங்க பாட்டி. அவ எதுக்கு இங்க வந்தா? உன் பாட்டி. அதான் எங்க பாட்டி. உங்க பாட்டியெல்லாம் அங்க வச்சுக்கணும், இங்க வரக்கூடாது. உன் பாட்டியெல்லாம் பார்ட்டியில தான் வச்சுக்கணும், ஆனா எங்க வச்சுக்க கூடாது. பார்ட்டியில வச்சுக்கோ உன் பாட்டிய, ஆனா பாட்டியை எங்க கொண்டு வரக்கூடாது? மீட்டிங் கொண்டு வரக்கூடாது என் வீட்டுக்கு. ஆனா கல்யாணத்துல சொல்லுவாங்க, இவங்க என் சித்தி. இந்த சொத்தை எதுக்கு இங்க வந்தா? கிளம்பு பண்ணிடுவாங்க. யார் இவன்? பொய்யான உலகம், மாயான உலகம். கல்யாணத்துல பாக்குற ஃபேஸ் வேற, அதுக்கு அப்புறம் பாக்குற ஃபேஸ் வேற. அன்னைக்கு இருக்கிற முகம் வேற. அன்னைக்கு 6 முகம், இன்னைக்கு 7 முகம், நாளைக்கு 8 முகமா மாறும், 9 முகமா மாறும், 12 முகமா மாறும். மாறிக்கிட்டே இருக்கும், முகம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரி முகமா இருக்குது. கல்யாணத்துல பார்த்த உங்க வீட்டுக்கார முகம் இன்னைக்கு இருக்குதா? நேத்து பார்த்த முகமே இன்னைக்கு இருக்காது. காலையில பார்த்த முகம் சாயங்காலம் இருக்காது, சகிக்காது. எல்லாம் காலையில எல்லாம் பவுடர் அடிச்சுப்பாங்க, சாயங்காலம் வந்தா ஏய் யாரு வீட்டுல? அவர் வீட்லயே வந்து யாருன்னு கேட்பாரு, எங்க இருக்கிறேன்னு தெரியாது. நான் எங்க இருக்கிறேன்னு கேட்பாரு. ஆனா காலையில அப்படி கேட்கிறாரு. காலையில இடம் தெரியும், சாயங்காலம் வந்தா அந்த இடம் அவன் தானே டவுட்டா. ஒய்ஃபையே பார்த்து கேட்பாங்க, யாருன்னு
நான் யாருன்னு தெரியல பேர் சொல்ல எந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்களா? காலையில கால் ஒழுங்கா நடந்து போகும், சாயங்காலம் எந்த கால் எங்க வைக்கிறேன்னு, வயல்ல போதா வழியில போதா எதுல போகுதுன்னு. காலையில ஸ்ட்ராங்கா நிப்பாங்க, ஆனா ராத்திரி ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் முகம் என்பது மாறுபட்டுட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் நேற்றும் என்றும். திருமண நாள்ல ஏன் தெரியுமா யூத சடங்குகளை என்ன கொடுக்கறாங்க? தலையில கால்ல. இனி தலையில இருந்து கால் இருக்கணும், அவமானம் இல்ல, சந்தோஷம், அடையாளம். ஆமென், அல்லேலூயா. தாவீதையும் சாமுவேலையும் எந்த எண்ணெய் அபிஷேகம் பண்ணுச்சு? ஆனந்த தைலத்தால் கர்த்தர் அவங்களை அபிஷேகம் பண்ணார். ஆமென். நீ வந்து சாதாரண, you are not ordinary hereafter, you are the extraordinary, you became a king of Israel. நீ ஒரு தேசத்துடைய அரசனா மாறுற. நீ கழுதையை தேடிட்டு போனவல்லடா, இனி நீ தேசத்தை ஆள்றவன். நீ ஆடு மேய்க்கிற இல்ல தாவீது, இனி நீ ஆடு மேய்க்கிறவன் இல்ல, இனி ஜனங்களை மேய்க்கிற ராஜா. ஆமென். எண்ணெயை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். விழாக்களிலே எண்ணெயை அபிஷேகம் பண்ணுவார். அது சந்தோஷத்தை சமாதானத்தை குறிக்கிறது. இனி ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய துயரத்துக்கு பதிலாக, சொல்லுங்களா வாயத்தன, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தால உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி என்னோட துயரத்துக்கு பதிலா எனக்கு என்ன கொடுப்பாரு? ஆனந்த தைலத்தினால. அப்படின்னு நீங்க வீட்டுக்கு போயிட்டு விக்ஸ் எடுத்து தலையெல்லாம் தடவிடாதீங்க. ஐயா தான் சொன்னாரு தைலத்தால எண்ணெய தலையெல்லாம் தடவணும், அது இல்ல, மீனிங் வேற. போய் வீட்டுல போய் வாங்கி வச்சுக்கிட்டு ஆனந்த தைலம்னு வச்சுக்காதீங்க. ஆனந்த தைலத்தால் உன்னை அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக பாருங்க, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக என்னங்க ஒடுங்கின ஆவி? என்னங்க ஒடுங்கின ஆவி? broken spirit. ஒருத்தன் துக்கத்திலே துயரத்தில் இருக்கும்போது, இவன் இந்த பிள்ளை நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் அந்த அம்மாவுடைய மனம் ஆவி புரிஞ்சிடும். அந்த நேரத்தில் சிரிக்க முடியாது. அந்த நேரத்தில் யாராவது ஒரு காமெடி சொன்னா கூட அப்படி ஒரு முறைப்பாங்க, ஆனா மற்ற நேரத்தில் சிரிப்பாங்க. ஆனா அன்னைக்கு, ஏன்னா அந்த சூழ்நிலை நம்ம என்ன இல்லை, சாவு வீட்லயும் போய் சிரிப்பு காட்டுறவன் இருக்கிறான், சாவு வீட்டுல கூட போய் நக்கல் அடிக்கிறவன் இருக்கிறான். சாவு வீட்டுல கூட பாருங்க அழுதுட்டு இருப்பாங்க, அந்த பாடி பக்கத்திலே வந்து பொம்பளைங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு டெத்துக்கு போனேன், அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அங்க ஒருத்தன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒருத்தன் வந்தான். அங்க என்ன பண்ணா, ஒருத்தன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒருத்தன் இப்படி வந்தான். அவன் டான்ஸ் வந்து டான்ஸ் ஆடினா பரவாயில்ல, அவன் ஆடவே இல்லை, ஆனாலும் ஆடுறான். ஆடி பார்க்கிற டான்ஸ் வேற மாதிரி இருக்கும், ஆடாமலே ஆடுற டான்ஸ் வேற மாதிரி இருக்கும். சிலவங்க போட்டுட்டு ஆடுவாங்க, சிலவங்க போடாம ஆடுவாங்க. போடாம ஆடுற டான்ஸ் வேற இருக்கும், போட்டுட்டு ஆடுற டான்ஸ் வேற இருக்கும். இந்த பெண்கள் அழுதுட்டு இருந்தவங்க அவரை ரொம்ப நேரம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, அவன் ஆடல, ஆனா ஆடிட்டு இருக்கிறான். அதுல ரெண்டு பெண்கள் அழுதுகிட்டு இப்படி புடவை தூக்கி ரொம்ப நேரம் இப்படியே பாக்குறாங்க. அப்ப சிரிப்பு தாங்க முடியல. ஆனா அவங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? வெட்டிக்கிட்ட உட்கார்ந்து. அதுல ஒரு அம்மா எழுந்து, சனிங்க எவனுக்கும் சாவு, இவரு அழுவுற இடத்துல சனி எங்கன்னா என்ன பண்றாங்க? சிலவரெல்லாம் பாருங்க டெத்துல ஆடுற ஸ்டைல வேற, அந்த டான்ஸ் அன்னைக்கு ஒரு நாள் தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது.
அன்னைக்கு அவன் டபுளா இல்லை ட்ரிபிளா இல்லை, ஒரு டஜனாவே இருப்பான், ஒரு மாரியாவே இருப்பான். அவன் நம்மளை பார்க்கும் போதே இப்படி பார்ப்பான். அதுலயே நமக்கு பயம் வந்துடும். நீ போறது பின்னாடியே வருவான். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவி. நீ ஒடுங்கிட்டு இருப்ப, அந்த நேரத்துல உன்னை யாரும் சிரிக்க வைக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒடுங்கின ஆவிக்கு பதிலா இப்ப சொல்றாரு, ஒடுங்கின ஆவியை என் கையில கொடுத்துரு, நான் துதியின் உடையவனுக்கு. அழுது நீ போதும், நீ என்ன செய்யக்கூடாது சொல்லுங்களேன். இப்ப கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, துதி எடுத்தால் சாத்தா, முறுமுறுத்தால். இவங்க துரத்துறதோட அவன் துரத்துறது தான் அதிகமா இருக்கு. நம்ம ஆளுங்கெல்லாம் சொல்லுவாங்க, நல்ல ஜெபிக்கிறவங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறவங்க அதிகமா சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் பிசாசு பண்ணது. பண்றது பிசாசு இல்ல, பண்றதெல்லாம் இது. ஆனா யார் மேல சொல்றது? வெள்ளை ட்ரெஸ் போட்டது உனக்கு எப்படி கருப்பு ட்ரெஸ் வந்து உன்னை வந்து பிடிக்கும்? உனக்கு எப்படி துரத்தும்? உனக்கு நம்பிக்கை இல்லையே, விசுவாசம் இல்லையே, நீ அழுவுற. சர்ச்சைக்கு வந்து நீ என்ன சொல்ற? எங்க ஒரு கிறிஸ்தவம் இன்னொருத்தர் அழ வைக்கிறதுக்கு நீ ரட்சிக்கப்படல, அழுகிறவனை சந்தோஷப்படுத்ததான் உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ சர்ச்சைக்கு வந்து இன்னும் நீ 4 பேர் அழ வைக்கிறதுக்கு ஒன்னு ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரல, அழுதுட்டு இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சிக்கிறதுக்கு ஒன்னு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்த தைலத்தால உன்னை அபிஷேகம் பண்ணுவான். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 46வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஏசப்பா ஒரு வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுல அந்த அம்மா அந்த தைலத்தால ஆண்டவரை அபிஷேகம் பண்ணி ஓயாமல் பாதங்களை முத்தம் செய்கிறாள். ஓயாமல் முத்தம் செய்கிறாள். அத படிங்க. அத நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நீ என்னை பாருங்க, நீ என் தலையை என்னுடைய நீ என்னை முத்தம் செய், இவ்வளோ என் தலையை எண்ணெய் பூசினாள். எண்ணெய் சந்தோஷத்திற்கு அடையாளம். ஆண்டவர் ஏசப்பா மேலே எண்ணெய் பூசினார். You did not anointed head with oil, but she is anoint my feet with oil. என்னுடைய பாதங்களை அவள் முத்தம் செய்தது மட்டுமல்ல, எண்ணெயினால் சந்தோஷமாக வைப்பதற்காக, உன்னை மகிழ்ச்சியாய் வைப்பதற்காக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. ஆமென். நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டு ஓசன்னாவுக்கு நீ வர்றதுன்னா, உன் வீட்டுல இன்னையிலிருந்து உன் வீட்டுல 1000 பிரச்சனை இருக்குங்க, உன் வீட்டுல துதியின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. உனக்கு ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக என்ன கொடுக்கிறாரா சொல்லுங்களேன். உங்களுக்கு துதியின் உடையை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்பை சிங்காசனத்தின் மேல் அமர்த்தினார், தாவீதை சிங்காசனத்தின் மேல் அமர்த்தினார். சங்கீதம் 113ஆம் சங்கீதத்துல 7-8 வசனத்தை வாசிச்சு நாம் நிறைவு செய்வோம். சங்கீதம் 113 7-8 வாசியுங்கள். பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கன்மலையை சங்கீதம் 113 7-8 அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் தூக்கி விடுகிறார், சிறியவனை தூக்கி விடுகிறார். சொல்றேன், நீங்க யாரெல்லாம் சமுதாயத்துல உங்களை சின்னவங்கன்னு நினைக்கிறாங்களோ ரொம்ப சந்தோஷப்படுங்க. சின்னவரே அப்படின்னா நீ ரொம்ப சந்தோஷப்படு. ஏன்னா உன்னை சின்னவர்னு உன்னை சொன்னதுனாலதான் அவர் உன்னை தூக்கி விட. என்ன பாருங்க, உலகம் உன்னை சின்னவன்னு சொன்னா ஆண்டவர் நீ பெரியவன்னு.
சிறியவனை தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவன் வேற, சிறியவன் வேற. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. பைபிள் படிக்கிறது பெருசு இல்ல செல்லங்களா, நீ வேதம் படிக்கிறது பெருசு இல்ல, நீ ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமரக்கூடிய ஸ்தானத்தை அடைந்திருக்கிறாயா அல்லது அடைவா என்று நம்பிக்கிறாயா? அது தேவனை உட்கார வைப்பார் என்று விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறதா? நான் யோசிக்கிறேன், ஒரு குக்கிராமத்தில் பிறந்த என்னை, படிப்பறிவில்லாத ஒரு குடும்பத்திலே, ஒரு குக்கிராமத்திலே பிறந்த என்னை ஆண்டவர் உலகத்தின் பல தேசங்கள், பல ராஜாக்கள், சிஎம், மினிஸ்டர்ஸ், ராஜாக்களோடு ஒரு பக்கத்திலே உட்கார வைத்து அழகு பார்த்திருக்கிறார். ஆமென். இனியும் பார்ப்பார். ஆமென். 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 வசனம் வாழ்க்கையில நிறைவேறும். சொல்லக்கூடாது, பைபிளை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு சொல்லக்கூடாது, வாழ்ந்து காட்டு. வசனம் வாழ்க்கையில ஆதாரமா இருக்கணும், அப்பதான் நீ சாட்சி சொல்ல முடியும். அட சொல்றாரு, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். தேவன் சாம்பலான வாழ்க்கையை நீங்க மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? சாம்பலான வாழ்க்கை ஆண்டவர் மாற்ற போகிறார். துக்கத்தை ஆனந்தமாய் மாற்ற போகிறார். தாழ்மையா இருக்கிற உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். உன் அவமானத்தை மகிமையாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசேப்பு அப்படிதான். சகோதரர்கள் வெறுத்தார்கள், அடிமையாக விட்டார்கள், சிறைச்சாலையில போட்டார்கள். ஆனால் அவனை தேவன் தேசத்தின் பிரதமராக, எகிப்தின் பிரதமராய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். காரியம் மாறுதலா முடியும். உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்துறாங்களோ, அசிங்கப்படுத்துறாங்களோ, நீ எல்லாம் பண்ணட்டும் செல்லங்களா, என்னாலும் பண்ணட்டும், நீ மகிழ்ச்சியாவே இரு, நீ சந்தோஷமாகவே இரு. உனக்கு ஒரு நெருக்கம் வருதுன்னாவே உனக்கு ஒரு பெருக்கம் ரெடி ஆயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. உன்னை போட்டு நெருக்குறாங்கன்னா ஆண்டவர் ஹாலை பெருசாக்க போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ பயப்படக்கூடாது. உன்னை நெருக்க நெருக்க ஆண்டவர் உன்னை பெருக்கத்தின் வழியாய் கொண்டு செல்வார். உன்னை அவமானப்படுத்த உன்னை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். யாரையும் பார்க்காத, யாரையும் பார்க்காத, ஆண்டவரை மட்டும் பார்க்கும். உன் வாழ்க்கையில துதியின் உடையை கர்த்தர் நீங்க கொடுக்கிறார். நீ ஆராதிச்சு, நீ துதிச்சு, நீ தேவனுடைய சமூகத்துல நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், என்னுடைய சாம்பல், என்னுடைய துக்கத்தையும், என்னுடைய தோல்வியும், என்னுடைய அவமானத்தையும் ஆண்டவர் மாற்றி எனக்கு உயர்வையும் மரியாதையும் கனத்தையும் தேவனுடைய கிருபையும் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இனி உன்னை கர்த்தர் மரியாதையா நடத்த போறார். கனமான இடத்துல உன்னை வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கனத்துக்குரியவரே ஆண்டவர் உயர்த்தி உன்னதத்திலே உட்கார வைக்க போகிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கைங்க. ஆனா நீ ருசிச்சு கத்துக்கணுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பா. அவர் பேரில் பற்றுதலா இருப்பதுனாலும் ருசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்துல, அப்பா நான் எனக்கு துதியின் காரியத்தை, அதாவது எனக்கு துதியின் உடையை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். அவமானத்தின் உடை அல்ல, துதியின் உடை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஆமென். துதியின் உடையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ மகிமை உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ அபிஷேகம் உண்டு உண்டு. ஆராதித்து நான் ஆராதனையில் ஆழம் சென்று மகிழ்ந்திடுவேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். பாடுமா? நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நீ ஆராதிக்கிற உன்னுடைய வாழ்க்கையில இனி உனக்கு துயரம் இல்லை, தோல்வி இல்லை, அவமானம் இல்லை.
ஆண்டவரே இந்த செய்தியின் மூலமாய் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். God bless you.